மம்மி டாடி இல்லாத ஸ்கூல் ஃபங்க்ஷனும் மட்டன் பிரியாணி இல்லாத பஃபேலையும் வேலை செய்யலாம். வாங்கடா. இவ்வளோ நேரம் நீங்க எல்லாரும் ஒரு ஆண் சிங்கத்தை பார்த்தீங்க. இப்போ ஒரு பெண் சிங்கத்தை நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். அஞ்சலி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன், ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். கண்ணி கண்ணி, என்னமாச்சு? ஏன் அலற? பாட்டி, நான் அம்மாவை பார்த்தேன். என்னம்மா சொல்ற? ஆமா பாட்டி, நான் அம்மாவை பார்த்தேன். அவங்க என்ன சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. எனக்கு குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. என் கூட விளையாடுனாங்க. ஆனா நான் கண்ணு முழிச்சேன்னா என்னை பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க பாட்டி. ஏன் பாட்டி, அம்மாக்கு என்ன பிடிக்காதா? ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க? அல்லாதம்மா, உங்க அப்பாவுக்கு தற்கொலை பண்ணிக்க இருந்த தைரியம் வாழ்றதுக்கு இல்லம்மா. கடன் பிரச்சனையால உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கம்மா. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க அம்மா வேற வாழ்க்கைய தேடிக்கிட்டு போயிட்டான். அவளுக்கு நீ தொந்தரவா இருக்க கூடாதா? நான் உன்னை என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன். ஒத்தாசைக்கு யாரும் இல்லாம இப்படி உன்னை பிச்சை எடுக்கிற நிலைமையில கொண்டு வந்துட்டம்மா. அம்மா இனிமே வரமாட்டாங்களா பாட்டி? எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. ஏதாவது பண்ணு பாட்டி. இருமா. இவங்கதாம்மா உங்க அம்மா. அம்மா என்ன மாதிரியே அழகா இருக்காங்களா? நான் உங்களை மாதிரியே அழகா இருக்கல பாட்டி. ஆமாம்மா, உங்க அம்மா அழகுதான். சரி வாமா, சாப்பிடலாம். இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. நான் கொஞ்ச நேரம் அம்மா கூட இருந்துட்டு வரேன். நீ போய் சாப்பிடு. சரிம்மா, சீக்கிரம் வந்து சாப்பிடுமா. அம்மா, எங்கம்மா இருக்க நீ? ஏம்மா என்னை தூக்கி எறிஞ்சிட்ட? ராத்திரி நான் அழுது உன் தூக்கத்தை கெடுத்துருவேன்னு விட்டுட்டு போயிட்டியாம்மா? நீ செல்லம்மா தூக்கும் போது என் பிஞ்சு கையால உன்னை அடிப்பேன்னு விட்டுட்டு போயிட்டியாம்மா? நான் உனக்கு முத்த கொடுக்கும் போது உனக்கு எச்சி படுன்னு விட்டுட்டு போயிட்டியாம்மா? நான் என்னம்மா தப்பு பண்ணனா? இனிமே அப்படி பண்ண மாட்டேம்மா. ப்ளீஸ்மா, வாங்கம்மா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. உன்னை கட்டி பிடிக்கணும், உன் கன்னத்துல முத்த கொடுக்கணும், உன்னை அம்மா அம்மான்னு 1000 தடவை கூப்பிடணும், உன் புடவைக்குள்ள ஒளிஞ்சுக்கணும், உன் தாலாட்ட கேட்கணும், மடியில படுத்து தூங்கணும். எல்லாரும் என்ன அண்ணாதன்னு சொல்றாங்கம்மா. நான் அண்ணாதை இல்லைன்னு வந்து சொல்லுமா, ப்ளீஸ்மா. சின்ன தாயவள் தந்த ராசாவே
சின்ன ரோசாவே சின்ன தாயவள் தந்த ராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாராரோ உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். The third prize goes to Prakash, first standard B section, for the running competition. The second prize goes to Ashwin. First standard B section, for the best performance in drama. The first prize goes to Anjali. First standard B section, for the best performer. Again, first prize goes to Anjali for class top ranker. Again, first prize goes to Anjali, drawing competition. Again, first prize goes to Anjali for essay competition. பாட்டி என்னடா தங்கம்? நீங்க ஏன் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரல? எங்கடா உங்க அப்பாவும் அம்மாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எங்க இருந்து வர்றது? காலைல உட்காந்து நீ ஒரு பக்கம் முடிச்சு திருப்பிட்டு வந்துருக்கல. போ பாட்டி, நான் அவ்வளோ சொல்லி நீ ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரல. ஏய், உங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? போ பாட்டி, உன் பச்சிக்கா. ஐயோ, இவன் அவங்க அப்பா கிட்ட போறானே. டாடி, என்னடா? உங்க போனை கொடுங்க, நான் டெம்பிள்டன் விளையாட போறேன். ஒரு முக்கியமான கால் வர வேண்டியிருக்கு, அப்புறம் தரேன் போ. அப்புறமா நீங்க தர மாட்டீங்க, இப்பயே கொடுங்க. நிச்சயமா அப்புறம் தரேன்டா. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாத போ. நீங்க தரவே வேணாம், போங்க. நம்ம அம்மிகிட்ட போய் வாங்கிக்கிறேன். மம்மி, என்னடா? உங்க போனை எங்க வச்சிருங்க? எதுக்கு? கேம் விளையாடவா? ஆமா, கொடுங்க. அடுத்த வாரம் பரீட்சையை வச்சுட்டு கேம் விளையாடுறியா? 5 மினிட்ஸ்ல விளையாண்டு கொடுத்துருவா மம்மி. அதெல்லாம் தர முடியாது. போய் ஒழுங்கா படி போ. டெஸ்ட் அத்தவா தானே மம்மி, இப்போ கொஞ்ச நேரம் விளையாடுறேன். டேய், போய் ஒழுங்கா மேக்ஸ் புக் எடுத்து படிடா. அது காணாம போச்சு. காணாம போச்சா? டேய், உனக்கு முதல் டெஸ்டே மேக்ஸ் தானடா?
அதான் காணாம போச்சு. அப்புறம் எப்படியும் படிச்சு டெஸ்ட் எழுத முடியும். உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. வீட்லயே இருக்கிறவங்களுக்கு இங்க புள்ள படிக்கிறானா இல்லையான்னு பொறுப்பு இருக்கணும். மம்மி டாடியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வீட்டுல கச்சேரி தான். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு எதுக்குமே வரதில்ல. ஏன் ஒரு ரிப்போர்ட்டை கூட பாக்குறது இல்ல? நீயும் ஒழுங்கா படிக்கிறது இல்ல. ஒரு வாரமா நானும் டியூஷன் டீச்சர் வைக்கணும்னு சொல்லிட்டே இருக்கேன். என் பேச்ச யார் கேக்குறது? இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பு இல்ல. நானே தான் எல்லா வேலையும் செய்யணுமா? உன்னையும் பாத்துக்கணும், உன் படிப்பையும் பாத்துக்கணும். நான் தனியால எவ்வளவு வேலை தான் நான் செய்வேன்? என்ன கேட்டா நானே பண்ணுவேன் மம்மி. டாடிய கேளுங்க. ஏய், ஒழுங்கா அவரை மேக்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லு. இல்ல உங்க 2 பேருக்கும் நைட்டு சாப்பாடு கிடையாது. டே அஸ்வந்த், வாங்க. என்ன டாடி? நீ ஏன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற? நான் நல்லா தான் படிக்கிறேன். சொல்லி கொடுக்குற டீச்சர் தான் சரியில்லை. தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. எது? டீச்சர் சரியில்லையா? ஆமா டாடி. சரி, உனக்காகவே ஒரு புது டீச்சர் அரேஞ்ச் பண்றேன். நல்லா படிப்பியா? படிக்கிறேன். அஸ்வந்த், இங்க வா. உங்க அப்பா இதேதான் போன வாரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. எங்க ஸ்கூல் பக்கமும் வரல, எந்த டீச்சர் கிட்டயும் பேசல. வெறும் வாய் தான் அவருக்கு. ஏய், வாடா இங்க. என்ன டாடி? ஊர்லயே பெரிய பிசினஸ் பண்றானா? என்னை பார்க்கவே ஒரு நாளைக்கு 50 பேர் வெயிட் பண்றாங்க. நான் ஆபீஸ் வேலையை பார்க்கவா இல்ல உன்னோட ஸ்கூல் வேலையை பார்க்கவா? நீயே சொல்லு. அப்பா MBA படிச்சா மட்டும் போதாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு படிப்பு சொல்லி தர சொல்லு. அப்ப தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. டாடி, மம்மி உங்களை தான் சொல்றாங்க. இவன் இவங்க அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கிறானா இல்ல சண்டை முட்டி விடுறானே தெரியலையே. விட்றா, அவ எப்பவுமே அப்படித்தான். டாடி மம்மி கூட சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா சமாதானம் ஆகிறாரு. விடக்கூடாது. அஸ்வந்த், அந்த லேப்டாப் எல்லாம் எடுத்து உங்க அப்பா ஓரமா வச்சுட்டு ஒழுங்கா உனக்கு மேக்ஸ் சொல்லி தர சொல்லு. ஏய், முக்கியமான ஒர்க்ல இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. மம்மி டாடி உங்களை வாய மூட்டி இருக்க சொன்னாங்க. நைன்னு பேசிக்கிட்டே இருக்கலாம். என்னது? அப்படின்னு நான் சொல்ல மம்மி, டாடி தான் சொன்னாரு. எரியிற நெருப்புல வர எண்ணெயும் ஊத்துறானே. சொல்லுவாருடா, சொல்வாரு. வீட்ல பொறுப்பு இல்லாத மனுஷன் இதுவும் சொல்வாரு, இதுக்கு மேலயும் சொல்வாரு. டாடி, மம்மி உங்களை பொறுப்பே இல்லைன்னு சொல்றாங்க. பத்த வச்சிட்டியே சின்ன பரோட்டா. ஏய், யாருக்குடா வீட்ல பொறுப்பு இல்ல? எனக்கா? இந்த வீட்டை கட்டினவனே நான் தான். ஆஹா, இப்பதான் பத்திக்க ஆரம்பிக்குது. நில்றா. உனக்கு ஆன்லைன்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது யாரா? நீங்க தான் டாடி. ஏய், டெய்லி உன்னை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறது யாரு? நீதான் மம்மி. மறுபடியும் இவங்க 2 பேரும் இவங்க சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி இது ஓயாது. ஏய், உனக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்கறது யாரா? நீங்க தான் டாடி. அந்த Dress எல்லாம் டெய்லி கையில தோச்சு போடுறது யாரு? நீங்க தான் மம்மி. டேய், உனக்கு நான் லெசன் சொல்லி கொடுத்ததே இல்லையா? அது வந்து சொல்றா. அது வந்து ஆஹா, எப்படி பால் போட்டோம் நம்மளே வந்து தாக்குது. உன்னை வளர்த்த விதமே சரியில்லடா. செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்து வச்சுட்டு இப்போ வந்து படினா எப்படி படிப்பான்? அவனும் உன்ன மாதிரி திமிரா தான் இருப்பான். உன்ன மாதிரி தான் இருக்கான் உன் பிள்ளையும். அதே விளையாட்டு புத்தி, பிடிவாதம், சொன்ன பேச்சே கேட்கறதில்ல. அப்படியே உன் ஜெராக்ஸ் காப்பி தான். மம்மி,
கொஞ்சம் வாங்க. என்னடா வாங்க சொல்றேன். என்ன? நான் அப்படியே உங்க ஜெலஸ் காப்பியமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா, நான் உங்கள மாதிரியே இருக்கேன், டாடி மாதிரி இல்லையா? அண்ணா, நான் படிப்புல கெட்டிக்காரிடா. படிப்பு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தேன்னம்மா, அதான் நான் உங்கள மாதிரி அழகா இருக்குல்ல. ம்? நான் உன் அம்மாடா. என்கிட்டயே அதிகமா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. போ, ஒழுங்கா போய் படிப்போ. போடா. ம். டேய், என்ன டாடி? உனக்கு 2 டியூஷன் டீச்சர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவங்க நாளைக்கு வருவாங்க. உனக்கு யார் பிடிச்சிருக்கோ நீ அவங்கள சூஸ் பண்ணிக்கோ. அஸ்வந்த், உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன மம்மி? நானும் உனக்காக 2 டியூஷன் டீச்சர் கிட்ட பேசி வச்சிருக்கேன். அதுல யார் உனக்கு நல்லா படிப்பு சொல்லி தராங்களோ அவங்கள தான் நான் செலக்ட் பண்ண போறேன். உங்களுக்குள்ள சண்டையை முட்டி விடலான்னு பார்த்தா நம்மளுக்கு 4 டியூஷன் டீச்சரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அஞ்சலி வந்துட்டாளா? வந்துட்டா. என்ன சொன்னா? வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன கேட்டாளா? உன்னை தேடி பார்த்தா, நீ இல்லைன்னதும் சைலண்டா இருந்துட்டா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா, அக்கா பிரைஸ் வாங்கியிருக்கா. ஏய், என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட மாத்தாம அப்படியே உட்கார்ந்திருக்க? கேக்குறேன்ல. அக்கா கோவமா இருக்கா. கோவமா இருக்காளா? எதுக்கு? நீங்க ஏன் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரல? கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல. அம்மா, தலை வலிக்குது, கொஞ்சம் தைலத்தை எடுத்துட்டு வரீங்களா? இதோ இரு வரேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அதுக்கு என்ன இப்போ? நீங்க மட்டும் தான் வரல. அதான் சொல்றேன்ல, எனக்கு வேலை இருந்துச்சுன்னு. நீங்க வருவீங்கன்னு டீச்சர் எல்லாம் பிரைஸ் கொடுக்காம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. என்ன பண்றது, போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. நீங்க வரலனா கூட பாட்டி காவ்யாவை அனுப்பியிருக்கலாம்ல. எனக்கு யாருமே வரலன்னு பசங்க எல்லாம் கேலி பண்ணாங்க. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாளா? வந்ததுல இருந்து இதே புராணம் தான் பாடிட்டு இருக்கா. இத பாரு அஞ்சலி, நான் வர முடியாதுன்னு சொன்னா விட்டுறணும், சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க கூடாது. அங்க பாரு எவ்வளவு அமைதியா இருக்கா, அவளை பார்த்து கத்துக்க. யாரு இவளா? நல்லா கத்துக்குவா. நம்ம குடும்பத்தோட போய் கை தட்டலன்னு மூஞ்ச எப்படி வச்சிட்டு இருக்கா பாரு. இங்கே நமக்கு 1008 பிரச்சனை. இப்ப இந்த பிரைஸ் எல்லாம் வாங்கலன்னு யார் அழுதா? பாட்டி, பிரைஸ் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏய், என்ன பெரியவங்களை எதிர்த்து பேசுற? ஏன் உன் ஸ்கூல்ல நீ மட்டும் தான் பிரைஸ் வாங்கினியா? வேற யாரும் பிரைஸ் வாங்கலையா? அங்க கைத்தட்ட உன் டீச்சர்ஸ் இல்ல, உன் கூட படிக்கிற பசங்க இல்ல? நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பவே உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கணும். ஸ்கூல்ல சேர்த்தது தப்பா போச்சு. எல்லாத்தையும் சொல்லு, எதையும் செய்யாத. அதான் இவளுக்கு இவ்ளோ திமிரு. என்னமோ உலகத்துல யாருமே வாங்காத பிரைஸ வாங்கிட்ட மாதிரி தையா தக்கான்னு குதிக்கிறா. நான் ஒன்னும் குதிக்கல, நீங்க எல்லாம் ஏன் வரலன்னு தான் கேட்டேன். ஏய், என்னடி பழக்கம் இது? சும்மா எதிர்த்து பேசிட்டே இருக்க. வேலை இருந்துச்சு வர முடியலன்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? இப்படிதான் முரண்டு பிடிப்பியா? யார் கத்து கொடுத்த இந்த பழக்கம் உனக்கு? சாரிமா. என்ன சாரி? இன்னொரு வாட்டி இப்படி பேசுன தொலைச்சிருவேன்.
இனிமே அப்படி பேச மாட்டேம்மா. இதெல்லாம் நீ குடுக்குற இடம் பிரியா. ஆரம்பத்திலே கிள்ளி வைக்கணும். இல்லனா இப்படிதான் நம்ம தலைமையிலேயே வந்து உட்கார்ந்துரும். விடுங்கம்மா. நான் தான் போக முடியல. நீங்களாவது ஸ்கூல் பக்கம் போய் தலையை காமிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. நல்லா இருக்கே, திடீர்னு பிரச்சனை ஏன் பக்கம் திருப்புற? பின்ன யாராவது ஒருத்தர் போயிருக்கணும்ல. பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கேட்டா நீங்களா வந்து பதில் சொல்லுவீங்க. அப்புறம் ஃபங்க்ஷனு அது இதுன்னு ரூல்ஸ் பேசுவாங்க. ஏமாந்தா எல்லாம் தான் பேசுவாங்க. அவங்க வெட்டியா ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு நம்ம வஞ்சி கட்டிட்டு போய் நிக்கணுமா? இல்ல, அது முக்கியமான ஸ்கூல் ஃபங்க்ஷன். ஏய், இப்பதானே பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னேன். நீ சொன்னா இவ கேட்டுருவாளா? இவ எல்லாம் வேற ரகம். மா, என்ன அடக்க பார்க்காத. தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா அப்படியே காதை பிடிச்சு திருக்கணும். திட்டவும் கூடாது கொட்டவும் கூடாதுன்னா இவெல்லாம் அவ வழிக்க வரமாட்டா. ஐயோ, ஏமா என்ன இப்படி வெறுப்பேத்துறீங்க? கோவத்துல இவள நான் 2 போடு போடுவேன். உங்க புள்ள வந்ததும் இவ அவர்கிட்ட சொல்லுவா. அவரு என்னதான் திட்டுவாரு. நீங்க தப்பிச்சிருவீங்க. யார் அவர்கிட்ட சண்டைக்கு நிக்கிறது? இப்படியே பயந்து பயந்து தான் 1 இல்ல 2 இல்ல 5 வருஷம் ஓடிடுச்சு. மா, என்ன மம்மி? ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா, நீங்க ஜாடையா பேசினா கூட இவளுக்கு எல்லாம் புரியும். ஏய், நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து ஹோம்வொர்க் பண்ணு. மம்மி, என்ன? ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? என்னது போட்டோவா? செல்ஃபிமா. எதுக்கு? நான் வாங்கிட்டு வந்த பிரைஸோட நீங்களும் நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் மம்மி, ப்ளீஸ். இதுக்காக தான் மம்மி யூனிஃபார்ம் கூட மாத்தாம உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், அதான் அவ தலைவலிக்குதுன்னு சொல்றால. அம்மா, சரி இங்க வா. இருங்க மம்மி, இருங்க மம்மி. ச்சே, பேட்டரி சுத்தமா இல்ல. சார்ஜ் போட்டு அப்புறமா எடுத்துக்கலாமா? ஏய், அது ஏன் பிரைஸ், அத நீ தொட கூடாது. பிரியா, இந்த வயசுலயே எவ்வளவு விஷமா வளர்றா பாரு. இல்ல மம்மி. வாய மூடு. அவளுக்கு இந்த மாதிரி என்னால 100 வாங்கி தர முடியும். பிரைஸ் வாங்கிட்டாலாம், பெரிய பிரைஸ். ஏய், நீ வாடி, உனக்கு நான் வேற வாங்கி தரேன். வா.